ஏல பாண்டி, உனக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. பொண்டாட்டி கூட வீட்ல தங்காம வேலை இருக்குன்னு வெளியூர் போயிட்டு இருக்க. நீ முத்தழக விட்டுட்டு வெளியூர் கிளம்புறது அவளுக்கு கஷ்டமா இருக்காதா? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல அத்தை. மாமா வேலை விஷயமா தானே வெளியே போகுது, போயிட்டு வரட்டும். மாமா நீ போயிட்டு வா. சரி முத்து, வரம்பா வரமா. ஐயோ, பாண்டி போட்டோ உடைஞ்சிடுச்சே. அத்தை, காத்துல கலண்டு விழுந்திருக்கும். கண்ணாடி தானே உடைஞ்சிருக்கு. மாமா போட்டோக்கும் ஒண்ணும் ஆகல. கண்ணாடி தானே, மாத்திக்கலாம். அப்ப நான் வரேம்மா. பாண்டி, நீ வேலை விஷயமா வெளியூர் கிளம்பும் போது உன் போட்டோ எப்படி கீழே விழுந்து கண்ணாடி உடைஞ்சது என் மனசுக்கு என்னமோ தப்பா படுதுடா. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. நீ அவசியமா வெளியூருக்கு போய்த்து ஆகணுமா? இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம்ல. அத்தை, போட்டோ காத்துல ஆடி விழுந்ததுக்கும் மாமா வெளியூர் போறதுக்கும் என்ன சம்பந்தம்? பாண்டி மாமாக்கும் ஒண்ணும் ஆகாது. மாமா நீ வேலையை தள்ளிப்பட வேண்டாம், போயிட்டு வா. அதுக்கு இல்ல, நம்ம குடும்பத்துக்கு ஒத்த வாரிசு பாண்டிதான். அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த குடும்பமே ஸ்தம்பிச்சு போயிடுமா. ஆமால பாண்டி, நீனா எங்க எல்லாருக்கும் உசுரு. இந்த குடும்பத்தோட அஸ்திவாரமே நீதான். உனக்கு ஒண்ணுனா நாங்க எல்லாரும் ஆட்டம் கண்டு போயிடுவோம். இந்த குடும்பமே அனாதை ஆயிடும். அதான் நாங்க எல்லாரும் பயப்படுறோம். மாமா ஏன் இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? யாரும் பயப்பட வேண்டாம். என் பாண்டி மாமாக்கும் ஒண்ணும் ஆகாது. 100 வருஷம் நல்லா இருக்கும். மாமா நீ போயிட்டு வா. மாமா சரி முத்து, நான் வரேம்மா. அப்பாடா, டிராவல் பண்ணி செம்ம டயர்டா இருக்கு. ஒரு தூக்கத்தை போட்டுற வேண்டியதா. மா, எங்க தூங்க போற? நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வா போலாம். ஏய், எங்க ஸ்ரீஜா? என்னம்மா எங்கன்னு கேக்குற? அந்த சஞ்சீவையும் அபியையும் பிரிச்சத நம்ம கொண்டாட வேணாம்? ஏய், சந்தோஷத்தை கொண்டாட போறோமா? எப்படி? ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் அங்க நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கேக் வெட்டி கொண்டாட போறோமா? இல்லம்மா, அதுக்கும் மேல. அதுக்கும் மேலனா? ஏய், என்ன பண்ண போறோம்? ஜெயிச்சவனுக்கு எப்பவுமே கொண்டாட்டம் என்னன்னு தெரியுமா? தோத்தவனை கஷ்டப்படுத்தி பாக்குறது. அதாம்மா பேரின்பம். எனக்கு அபிய ஜெயிச்ச சந்தோஷம் பத்தாதுமா, பேரின்பம் வேணும். அதுக்கு அந்த அபிய டார்ச்சர் பண்ணணும். ஏய், அபியை எப்படி டார்ச்சர் பண்றது? நாம இப்போ அபி கிட்ட போய் அவ சவால்ல தோத்து சஞ்சீவ பிரிச்சு வச்ச விஷயத்த சொல்லி அவளை வெறுப்பேற்றணும்னு வெய். அபி சஞ்சீவ பிரிஞ்சத நினைச்சு அழுவா, கஷ்டப்படுவா. அத பாக்கும்போது நமக்கு வரும் பாரு ஒரு சந்தோஷம், அந்த இன்பமே தனிமா. ஐயோ, நீ சொல்றத கேட்கவே சந்தோஷமா இருக்கு. பார்த்தா இன்னும் செமையா இருக்கும் போல இருக்கே. வா ஸ்ரீஜா,
அபிய டார்ச்சர் பண்ணலாம். வா 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 வா, வா. வா. பாத்தியம்மா அபிய? சஞ்சீவ் பக்கத்துல இல்லனதும் வேற வழியே இல்லாம அவன் போட்டோவை பார்த்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. ஏழைக்கேத்த எள்ளுருண்ட. இனி அபியால சஞ்சீவ் போட்டோவை மட்டும்தான் பக்கத்துல வச்சுக்க முடியும், சஞ்சீவ வச்சுக்க முடியாது. என்ன முறைக்கிற? தோத்தவங்க எல்லாம் முறைக்க கூடாது. பொத்திக்கிட்டு ஒரு மூலையில இரு. என் சஞ்சீவ் கூட நான் சேர்ந்துருவேன் அது இதுன்னு என்னென்னமோ சவால் விட்ட. என்னாச்சு சொல்லு. என்கிட்ட தோத்து வாழா வெட்டி ஆயிட்டியா? எதுக்குதாம்மா ஓவரா பேசக்கூடாதுங்கிறது? அபி, உன்னோட தகுதிக்கு நீ யாரை எதிர்க்கணுமோ அவங்களதான் எதிர்க்கணும், அவங்க கூட தான் போட்டி போடணும். அதை விட்டுட்டு தகுதிக்கு மீறி என்ன மாதிரி ஆளுங்க கூட போட்டி போட்டா இப்படிதான் உள்ளதும் போய் ஆனா அதே நிக்க வேண்டியது இருக்கும். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு டெய்லர். நான் மருமகளா இருக்கிற வீட்டுக்கு நீ மருமகளாவறியா? இனி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உன்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரி. இன்னும் நீ இந்த வீட்ல நாங்க சொல்ற வேலைய பாத்துக்கிட்டு போடுறத தின்னுகிட்டு ஆயுசு முழுக்க ஒரு ஓரமா கிடக்க வேண்டியதுதான். இனி உன் லைஃப் டிக்ஷனரியில சந்தோஷங்கிற வார்த்தையே கிடையாது. என்ன ஸ்ரீஜா, நீ இந்த பேச்சு பேசுற? அவ பதில் பேசாம யோசிச்சுட்டு இருக்கா. என்ன அபி, அப்படி என்ன பயங்கரமா யோசிக்கிறா? என்னன்னு சொல்ல. நாங்க வேணும்னா எங்களால முடிஞ்ச உதவிய பண்றோம், சொல்லு. இல்ல, இவ்வளவு நாள் நான் சஞ்சீவ் கூட சேரணும்னு நீங்க சொல்றது எல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க பண்ற டார்ச்சரை எல்லாம் பொறுத்துக்கிட்டு பொறுமையா இருந்தேன். இனி நான் ஏன் பொறுமையா இருக்கணும்னு யோசிக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் ஃபுல் டைம் ஜாபாவே பார்த்து என் லைஃப காலி பண்ணிருக்கீங்க. இதுக்கு நான் உங்களை நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? கொல்ல வேண்டாம், இந்த முடிவை நான் இப்ப எடுக்கல. நீங்க என் வாழ்க்கையை கெடுத்து என்னையும் என் சஞ்சீவையும் பிரிச்சு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க பாருங்க, அப்பவே எடுத்துட்டேன். நீங்க எல்லாம் விலங்க விட கேவலமான ஜீவராசிங்க. நீங்க எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு சாவறதே பெட்டர். இப்ப நான் இருக்கிற கோவத்துக்கு எப்படியும் நான் உங்களை கொன்னுடுவேன், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா என் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் கொன்னுட்டு அத்தை கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிடலாமா தான் யோசிக்கிறேன். ஏய், கொன்னுடுவியா என்ன நீ? எங்க கொல்ல பாக்கலாம், கொல்லுடி. ஏய் ஸ்ரீஜா, அவ நம்மள மாதிரி இல்ல, சொல்றது செய்யற ஆளு. சோத்துல விஷத்தை வச்சு நம்மள கொன்னாலும் கொன்னுடுவாடி. ஏ வாடி போயிடலாம். இருக்குடி உனக்கு.
பாண்டி மாதிரி இருக்க. ஜெயில இருந்து தப்பிச்ச பாண்டி அசால்ட்டா ஊருக்குள்ள சுத்துறான். ஹலோ சார், நான் ஜெயில இருந்து தப்பிச்ச பாண்டி பார்த்துட்டேன் சார். பாண்டிய பாத்துட்டியா? எங்க? இங்கதான் சார், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நிக்கிறான். என் கண்ணு முன்னாடி தான் நிக்கிறான். கன்ஃபார்மா பாண்டி தானா? கன்ஃபார்மா சார். அவனை ஃபாலோ பண்ணியா? நான் போலீஸ் போர்ட்ஸோட உடனே வரேன். ஓகே சார். இங்க பாரியா, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார். நீ பாண்டிய ஃபாலோ பண்றது எக்காரணத்தை கொண்டு அவனுக்கு தெரியக்கூடாது. இந்த தடவை பாண்டி நம்ம கிட்ட இருந்து மிஸ் ஆயிடக்கூடாது. சரிங்க சார். ஆட்டோ, எங்க சார் போனோம்? இந்த அட்ரஸுக்கு போகணுண்ணே. இந்த ட்ரெஸ்ஸா பக்கத்துல தான் சார் இருக்கு, வாங்க போலாம். அப்படியாண்ணே? சரி. போலாண்ணே. ஹலோ சார், நீங்க சொன்ன மாதிரி பாண்டியை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அவன் ஒரு வீட்டு முன்னாடி நிக்கிறான் சார். அப்படியா? ஆமா சார். நீ அந்த லொகேஷனை உடனே எனக்கு ஷேர் பண்ணு. சரிங்க சார். ஓ, இந்த ஏரியாவா? பாப்பா, உங்க அப்பா நாம சொன்னதை நம்பாம முத்தழகு கழுத்துல தாலி கட்டினதுனால ஸ்ரீஜாலாம் வந்து நம்மள கிண்டல் பண்ணி பேசுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் நம்ம விதி பாப்பா. உங்க அப்பா நம்ம கூட சேர்ந்துருவாருன்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். ஆனா என் நம்பிக்கையெல்லாம் வீணா போச்சு. இதுதான் வீடா? இந்த வீட்டை பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லையே. எப்படி கூப்பிடுறது? என்ன பண்றான் அவன்? சார், எங்க அந்த பாண்டி? அது அங்க நிக்கிறான் பாருங்க.
இவன் பாண்டிதானா? ஆமாம் சார். இரு, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். சரிங்க சார். சஞ்சீவ், சஞ்சீவ், சஞ்சீவ். ஆ! 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 அம்மா! தங்கச்சி என்னமாச்சு? தங்கச்சி அக்கா தூக்குங்கக்கா. என்னமாச்சு? முதல்ல தூக்குங்க. பார்த்து வரக்கூடாதம்மா. அத்தை, சஞ்சீவ் வந்திருக்கா அத்தை. கன்ஃபார்மா இவன் பாண்டிதான். அங்க நிக்கிறது கன்ஃபார்மா பாண்டிதாயா? எங்க? சஞ்சீவ் நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறா அத்தை. என்ன ஸ்ரீஜா, சஞ்சீவ் வந்துட்டானா? அதாம்மா எனக்கும் புரியல. முதல்ல எந்திரிமா. ஐயோ என்ன விடுங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. போய் சஞ்சீவ பாருங்க. டேய் சந்தோஷ், அப்பா போய் சஞ்சீவ் இருக்கானு பாரு. மாப்ள போங்க மாப்ள. போப்பா. தங்கச்சி எந்திரிமா. எந்திரிமா. என்னது வாசல்ல நிக்கிறானா? அபி என்னம்மா சொல்றா? ஏ, ஒருவேளை சஞ்சீவுக்கு நினைவு திரும்பிடுச்சோ? வாமா, பால்கனில நின்னு பார்க்கலாம். சரி, வெளிய நிக்கிறானு. வா. இருங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். ஏய், வாடா வாடா. சார், என்னதுக்கு சார் பிடிக்கிறீங்க? நீ தானே ஜெயில இருந்து தப்பிச்சவன். சார், நான் இல்ல சார். ஏய், அதெல்லாம் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். வாடா. சார், சார். சார், என்ன? இன்னைக்கு காலையில் தான் சார் ஊர்லேருந்து வந்து இறங்கினேன். என்னை நம்புங்க சார். சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜெயிலேருந்து தப்பிச்ச பாண்டி நான் இல்லை. என்னை விட்டுருங்க சார், நான் வீட்டுக்கு ஏய், போகிறேன். பேசாம வான்றல. சார், ஜெயிலேருந்து தப்பிச்சவன் அதே ஊரில் இருப்பானா சார்? கொஞ்சம் யோசிங்க சார். டேய், என்னடா போலீஸ்காரனுக்கே எப்படி யோசிக்கணும்னு சொல்லி தெரியா? சார், அப்படிலாம் இல்லை சார். சொல்கிறத நீங்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிற ஆள் நான் இல்லை சார். டேய், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உன்னை பிடிச்சதுல இருந்து நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல, ஜெயில இருந்து தப்பிச்சது நான் இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்க.